உங்கள் குடும்பங்கள் தழைக்கணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் செழிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். உங்கள் குடும்பத்தில் வறுமை, தரித்திரம், சண்டை, வாக்குவாதம், குழப்பங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பது தேவ சித்தமே இல்லை. தேவ சித்தமே இல்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் வீடுகளுக்குள்ளே வரும்போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி குடும்பங்களுக்குள்ளே பல போராட்டங்கள் வருகிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவே என் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த 2 வசனங்களில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் வீடு பாதுகாக்கப்பட்டது. அவர்களை தழைக்கும்படி செய்தார். அவர்கள் தழைத்தார்கள், வளர்ந்தார்கள், பெருகினார்கள். அவர்கள் பெருகக்கூடாதபடிக்கு எத்தனையோ உபாய தந்திரங்கள் எல்லாம் பண்ணாங்க எகிப்தியர். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். காரணம், கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியம், பாரம்.